Hi, hello guys, welcome back to my channel and welcome back to another great video. ஸோ இன்றைக்கி எங்கேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து கோத்தகிரிங்க. ஸோ வந்து கோத்தகிரியில் வந்து நம்ம ப்ரைவேட்டாக நம்ம வந்து ஃபுல் டைம் ஃபன் பண்ணணும், ப்ரைவேட்டாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம பார்ட்டி பண்ணணும், சவுண்ட்ஸ் நிறையா வச்சு நம்ம நிறையா வந்து பார்ட்டிக்கு நிறையா பார்ட்டி பண்ணணும். ஒரு 24 பேர்கிட்ட பார்ட்டி பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு தரமான வந்து உங்களுக்கு இடமா இருக்கும். ஸோ இந்த இடம் கரெக்டாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா நம்ம கோத்தகிரியில் இருக்குது. ஸோ இந்த கோத்தகிரியில் வந்து லொக்கேஷன்லாம் கீழே உங்களை பின் பண்ணி விட்றேன். இப்போ நான் மேலே ஜூம் பண்ணி காட்டினேன்னா ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி அதுலேயும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன கோர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கிரிக்கெட்ஸ் விளையாடுறதோ இல்லை ஃபுட்பால் விளையாடுறதோ என்ன வேணால் கேம்ஸ் விளையாண்டுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசார்ட் என்ட்ரன்ஸ். ரெசார்ட் பேர் வந்து ஹார்ன்பில் ஜங்கிள் ரெசார்ட்டுங்க. ஸோ நீங்கள் கூகுளில் போர்ட்டல் வந்துடும், இருந்தாலும் லொக்கேஷன் நான் வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ இதுதான் நான் தங்கியிருந்த பெட்ரூம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோன்ஸோட இது மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்டீரியர் வைஸும் சரி, ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணுற விதமும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தரலாமா, ஸோ நல்லா நீட்டாக, ஆனால் இது வந்து ஒரு வுட் ஒர்க்கு ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ரூம் இருக்குங்க. ஸோ மேலே 5 ரூமு, அதில் வந்து 2 ரூம் வந்து அட்டாச் வந்து நம்ம பால்கனி இருக்கும். அப்புறம் பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பெட் இருக்கும், அதில் அட்டாச் பாத்ரூம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பால்கனி வியூவில் ஒரு ரூம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வியூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமாக இருந்ததும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸோ அந்த ஒர்க்கு ப்ளஸ் ஃபினிஷிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ஏற்ற மாதிரி நம்மளும் அங்கே போனாலும் அதோட மெயின்டெனன்ஸை அவங்க பார்த்துக்கிறத விட நம்ம வந்து நீட்டாக பார்த்துக்கணும். அதுதான் வந்து நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 5 ரூம் பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ நீங்கள் ஆக்குபென்சி பார்த்தீங்கன்னா ரூம் சைஸ்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த பால்கனி வச்ச ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக தெரியும். ஸோ இதுதான் நான் தங்கிறது ரூமு, இதுதான் அந்த பால்கனி வியூ பாருங்கள். ஸோ இது வந்து கிரிக்கெட் அந்த ஸ்டேடியம் இருக்கும் பார்த்தீங்களா, ஐ மீன் அந்த கிரிக்கெட் விளையாடுற இடம். ஸோ அந்த வியூலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பால்கனி வியூ தெரியும். ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸாக ஒரு டீ சாப்பிட்றதுக்கோ இல்லை மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அப்படியே காஃபி சாப்பிட்றதுக்கோ அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ சில் பண்ணுறதுக்கோ இது ரொம்பவே சூப்பரான பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நெட்ஒர்க்கே ஆக்சுவலாக ரொம்பவே கிடைக்காது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ அவங்க ஒய்ஃபை உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. என்ன தான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக சில்லாக பாட்டு கேட்குறது மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். 2 நாளோ 3 நாளோ இங்கே தங்கினாலும் கூட உங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபோன்லாம் இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்து பாருங்கள். மைண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைசன்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ நைட் லன் டைமில் இந்த ஃபென்சிங் தாண்டியோ இல்லை வந்து நீங்கள் வந்து மெயின் காம்பவுண்ட் டோரை திறந்து வெளியே போயிடாதீங்க. ஸோ இங்கே பைசன் இங்கே சிறுத்தைலாம் கூட வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால அதான் வந்து ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உஷாராக இருங்க. நைட் டைமில் வந்து நீங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு நைட்லாம் வந்து வெளியெலாம் போயிடாதீங்க. அது வந்து நாட் ரெக்கமெண்டபிள். ஸோ பார்த்து கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ இது நான் சொன்ன மாதிரி 7 ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் தாங்க. எல்லா ரூம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷவர் ஜெல் பாடி வாஷ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் சோப்பு ஷாம்புலாம் மறந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை நான் யூஸ் பண்ணுற பிராண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஷாம்பு சோப்பெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு போயிடுங்க. ஸோ இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து அவங்க வச்சுருக்காங்க, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குங்க. ஸோ ரொம்பவே அதுவும் நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ரூம் பால்கனி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ பால்கனி இருக்கிற ரூம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா பால்கனி இருக்கிறதுனால மட்டும். ஸோ இதுதான் வந்து அந்த பால்கனியான உள்ள ஒரு ரூம். இது பாருங்கள் உள்ளே எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ரிமோட் கண்ட்ரோலான ஒரு ஃபேன் தான். ரொம்பவே நல்லா இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இங்கே பைசன் தான் நிறையா சுற்றிட்டு இருந்தது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். அதே மாதிரி இங்கே டாக்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, டாக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கு பேர் டைகர். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆகிடுச்சு அது. ஹைட் டைகர் அப்படின்னா வந்து அப்படியே சீரி பாஞ்சிட்டு வருவாப்புல. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல தாங்க, இந்த இடத்துல ஃபென்சிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபென்சிங்கை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா பைசன் ஃபுல் க்ராஸ் பண்ணோம். ஸோ உஷாராக இருங்க. நான் வந்து பைசன் ஆக்சுவலாக பார்த்தேன். ഞാൻ കുടിച്ചോടാ, ഞാൻ ടീ കുടിച്ചു. நான் ஆக்சுவலாக பைசனை பார்த்தது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பார்த்தேன். இது வந்து நான் டேல எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பைசன் கிராஸ் ஆச்சு. ஸோ நைட்டில் வந்து வியூ அந்தளவுக்கு சரியாக தெரியல. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. அதனால் வந்து கேட்லாம் திறந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வெளியே போகிறதோ இதெல்லாம் பண்ணிக்காதீங்க. ஸோ சேஃபாக வந்து உள்ளே இருங்க. அப்போ தான் வந்து நமக்கும் வந்து ரொம்பவே சேஃப். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் ஜங்கிள் ரெசார்ட்.
ஸோ கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஃபோனில் டவர் இருக்காது. ஸோ ஃபோனை யூஸ் பண்ணி வேலையே எடுக்காது. ஸோ அவங்க தர ஒய்ஃபையில் தான் உங்களுக்கு வந்து கனெக்ஷனாக கிடைக்கும். ஒய்ஃபையில் கனெக்ஷன் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இப்படிலாம் போட்டு நீங்கள் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. அங்கே போய்ட்டு பீஸ்ஃபுல்லாக ஃபோன்லாம் தூக்கி வச்சுட்டு வெறும் பாட்டு மட்டும் கேட்டுட்டு ஜாலியாக பிடிச்சதை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த ரெசார்ட் ஆக்சுவலாக. அப்புறம் ரொம்பவே ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டைனிங் ஏரியாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 to 8 டேபிள் இருக்குது. மற்ற சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 20 பேர்கிட்ட உட்காந்து சாப்பிட்லாம். இந்த இடத்துல இந்த கேம் வச்சுருந்தாங்க. இதுவும் நாங்கள் விளாண்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான். நம்ம என்ன கேட்குறோமோ அவங்க அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பச்சைப்புளி ரசம் சாப்பிடுங்க. இவங்க செய்கிற பச்சைப்புளி ரசம் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கோத்தகிரி வந்தீங்கன்னா இந்த ஜங்கிள் ரெசார்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு இங்கே டவர் கிடைக்கிறதுனால நீங்கள் சிட்டிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப் போட்டு வந்துடுங்க. ஸோ ரூட் கொஞ்சம் கடை மட்டும் தான் இருக்கும். அதை தாண்டி வந்தால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்.